பரபரப்பு மிக்க வாழ்க்கை ஓட்டத்தில் பெற்றோர்களுக்கு தங்கள் குழந்தைகளிடம் பேசுவதற்கு கிடைக்கும் நேரம் இரவு நேரம்தான். இந்நிலையில் இந்த இரவு நேரத்தில் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளின் மனம் நோகாத வகையில் பேசுவது அவசியம் ஆகும். பெற்றோர்கள் குழந்தைகளை மற்றவர்களுடன் ஒருபோதும் ஒப்பிடாதீர்கள். இது அவர்களுக்குள் தாழ்வு மனப்பான்மையை அதிகரிக்கும். எப்போதும் அவர்களின் திறமைகளை பாராட்டி பேச நினையுங்கள். தூங்கும் குழந்தை முன் எக்காரணம் கொண்டும் நெகட்டிவ் ஆக பேச வேண்டாம். இது அவர்களுக்கு பலவித கேள்விகளை எழுப்பி இரவு தூக்கத்தில் பாதிப்பை உண்டாக்கும். நாளை இதை செய்து தருகிறேன், விரைந்து இதை முடிக்கலாம் என தூங்க வைக்க பொய்யான வாக்குறுதிகளை அளிக்க வேண்டாம். சொல்வதை எல்லாம் நிறைவேற்ற பெற்றோர்கள் முயல வேண்டும். இல்லாவிட்டால் அது குழந்தைகளுக்கு தவறான உதாரணமாக அமைந்து விடும். குழந்தைகளிடம் பெற்றோர்கள் எதிர்கால கவலைகளை பற்றி பேசக்கூடாது. அது குழந்தைகளின் தூக்கத்தை மட்டுமல்லாமல் உடல்நலனையும் பாதிக்கும். தூங்காத குழந்தைகளை அடித்து தூங்க வைக்க வேண்டாம். கடுமையாக நடந்து கொள்வதை தவிர்த்து பாதுகாப்பாகவும் நேர்மறையாகவும் உணரச் செய்வதால் குழந்தைகள் மகிழ்ச்சியுடன் தூங்கும். சிலர் குழந்தைகளுக்கு கதை சொல்லி தூங்க வைப்பது வழக்கம். அப்படி செய்பவர்கள் பயமுறுத்தும் கதைகள் இல்லாமல் மனதிற்கு மகிழ்ச்சியை தரும் கதைகளை சொல்லுங்கள். இதனால் நிம்மதியாக தூக்கம் குழந்தைகளுக்கு கிடைக்கும். தூங்கும் நேரத்தில் ஏதேனும் கோபம் அல்லது வெறுப்பை குழந்தைகளிடம் காட்ட வேண்டாம். இது அவர்களுக்கு நெகட்டிவ் எண்ணங்கள் உருவாக காரணமாக அமையும். தூங்க செல்லும் முன் நீங்கள் பேசும் உரையாடலின் பிணைப்பு குழந்தைகளின் தூக்கத்திற்கு முக்கிய பங்கு வகிக்கிறது. அதனால் முடிந்தவரை நேர்மறையான விஷயங்களை பேசுங்கள். அவர்கள் மனதிற்கு பிடித்த கதைகளை கூறுங்கள்.